யாருக்கு பாரு ஹாய் ஒரு நின்னு ஒரு போட்டோ எடுக்கலாமா? ஒரு ஏஞ்சல் பாரு நம்ம கூட ஒரு ஏஞ்சல் வந்தது அவ பேர் தான் சிவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கியா பைத்தியம்? நாங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாஸ்டா எப்ப வீடியோ எடுத்தோம்? அந்த மால் 6 மாசம் முன்னாடி இவ எங்க போனான்னு கேளுங்க எல்லாரும். கனவு போச்சா? தேடி போந்திருப்பா. ஆமா நாங்க இப்ப எங்க போறோம் சொல்லுங்க? இந்த சண்டே எங்க போனோம்னு தெரியல அதனால நாங்க துரைந்தர் மூவி பார்க்க போறோம். எஸ் ஆனா நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே நான் பாத்துட்டேன். நான் பாத்துட்டேன் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் ஆக்சுவலா. நான் வந்து கதை கேட்டிருக்கேன். போலாம். கதை கேட்டுட்டா இப்ப பயங்கரமான இருக்கு. 4 மணி நேரம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஹைலைட் என்னன்னா மூவி போறா. ஆமா அதனால போர் அடிக்குமா இல்ல வந்து நாங்க என்டர்டெயின் ஆக போறோமா? பட் நமக்கு அதுக்கான என்டர்டெயின் பண்றதுக்கான ஸ்நாக்ஸ் சம்திங் ஃபுட் ஏதாவது குடுத்துட்டா இவன் வாங்கி கொடுத்துட்டானா நான் வந்து நார்மலா பண்ணேன். மந்த் எண்ட் டைம் எப்படின்னு பாப்போம். நல்ல குண்டாயிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அப்பனா நீ அப்படியே தான் இருக்க பாருங்க. அவன் ஹீரோயினா மாறிட்டா ஒயிட் ட்ரெஸ்ல அப்படியே ஏஞ்சல். சரி நாங்க உள்ள போயிட்டு என்னன்னு சொல்றோம். ஓகே பை காய். ஆமா பாத்துக்கோங்க எங்க ஹைட் கொஞ்சம் சிவன் என்ன விட ஹைட் தான். அந்த டீ கடைக்கார இந்தியாவில் ஆட்டிட்டு வந்தானோ அப்போ வீடியோவா என்னன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் பாட்டு வேற லெவல்ல இருந்துச்சு. 2 hours நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 2 hours போய் பார்க்க போறோம். அந்த மாதிரி ஓகே பாப்போம். பை பை. சிவன்யா ஒரு படம் எப்படி பார்த்துட்டு என்னடா பல்ஸ் என்ன பாக்குறீங்க? ஒரு மூவி பார்த்தா இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கணும். ஆமா கௌதம் யாமி கௌதம் அவங்களோட ஹஸ்பண்ட் கரல விளையாடி கொண்டு வந்தாங்களா அப்பவே அவங்களுக்கு ஃபேன். ஆமா நச்சு வந்தாங்க வந்து போட்டு விஷத்தை போட்டு. நம்ம எதுவுமே நாங்க சொல்ல போறதுலாம் கிடையாது. எங்க எக்ஸைட்மெண்ட் ஷேர் பண்ண போறோம். நீங்க இந்த படத்தை வந்து பார்க்கணும். அண்ட் தென் சேம் எக்ஸைட்மெண்ட் அண்ட் அந்த கார்லாம் போட்டு திட்டுவாங்க. நம்மள என்ன திட்ட போறாங்க? இல்லன்னா ஆமா அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் அப்படியே தான் இருந்துச்சு அந்த மூவி. ரன்வீர் சிங் அவன் என்னன்னு காமிச்சிட்டான் அந்த படத்துல. சரி படம் போனதே தெரியல. அங்க எதுவுமே தேவையில்ல. பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? ஐயோ. அண்ட் நாங்க பார்த்த இந்த மாதிரி மூவிஸ்ல நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா எங்களால நம்ப முடியல இப்படியோ ஒரு படம் இருக்குமா, இப்படியோ ஒண்ணு. இப்படி எடுத்திருப்பாங்க, இப்படி எப்படி அந்த மைண்ட் ஃப்ளோ யோசிச்சு உண்மையா இருந்தாலும் அதை நாம கிரியேட் பண்றவே. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ ப்ளீஸ் गाइस கண்டிப்பா பாருங்க. அண்ட்
எப்படி சொல்றது, எதுவுமே எங்களால ரிவீல் பண்ண முடியாது. எனக்கு So, நீங்க இந்த இந்த நாங்க வாங்கின ஃபீல் எல்லாம் நீங்களும் போய் எடுக்கணும் தான் சொல்றோம். ஸோ போங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் பார்க்கல. ஃபர்ஸ்ட் பாட்டு இவ பார்க்கல, நான் பார்த்துருக்கேன். ஆனாலுமே இவ தான் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டா அந்த மூவியை பார்த்து. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாருமே போங்க, பாருங்க. ஒரு சின்ன வருது நான் ஃபைனலா ஒரு நேஷனல் தான் போட்டுருக்கலாம். ஆமா, அது எனக்கு கரெக்டா. நாடா எங்களுக்குள்ளேயே அந்த மிலிட்டரியில் சேர்ந்துடணும், போயிட்டு யாரையும் விடக்கூடாது. சாக்ரிஃபைஸ். அண்ட் நிறைய இந்தியாவில் நடந்த ரீசன்ஸு, நம்ம டிமானிட்டைசேஷன் நடந்த விஷயம் எல்லாமே எல்லாமே அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த 4 hours வந்து ஃபோனெல்லாம் தூர போடுங்க, போயிட்டு அந்த படத்தை முதல்ல பாருங்க. பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, பாய். பசிக்குது கண்டிப்பா. பாய் கைஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமாம், எங்கள் அவுட்ஃபிட்டை நாங்கள் காமிக்கவே இல்லை, இதை பார்த்துக்கோங்க. இப்படியே தான் பைத்தியம் பிடிச்சிச்சா எப்படி தெய்வ திருமகள் மூவியில் கொடுத்தது தானே குட்டி சாரா அர்ஜுன். அது ஏன் எனக்கு டவுட் என்னன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு வளர்ந்து வரட்டும் டைரக்டர் வெயிட் பண்ணாரா? கரெக்டாக அந்த 19 to 20 இருக்கும்போது இந்த படம் நான் எடுப்பேன், அவள் தான் நடிக்கணும். கரெக்டாக பயங்கரமாக நடிச்சிருப்பா. பார்க்கல. ஸோ செகண்ட் பார்ட் அது வந்து எல்லா பிளேஸ்லாம் வரல, கொஞ்சம் கொஞ்சம் தான். பட் அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்துச்சு இல்லை? ஆமாம், ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பசிக்குது. ஆமாம், சோறு